நகர் பெரம்பூர் சேர்த்து விஜய் வரும்போது ஏகபக்கமான கூட்டம் வந்தது. ஆமாம், அந்த கூட்டம் வாக்கா மாறுன்ற நம்பிக்கை தாவேகவினர்கிட்ட இருக்கு. இப்போ நீங்க திருவிக நகர் வேட்பாளராக இருக்கும்போது மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கூட்டம்லாம் ஓட்ட மாறும்னு நினைக்கிறீங்க? விஜய் தாக்கம் பெரம்பூர்ல பார்த்துருக்கோம், கூட்டம் வராங்க, பார்க்குறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது ஓட்டாக மாறுமான்னு கேட்டால் ரிசல்ட் தான் சொல்லணும். எங்களுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் எடுப்பாங்க. வெற்றின்றது வாய்ப்புகள் கம்மி. இதே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 500 மீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா திருவிக நகரில் அவருடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இது வரைக்கும் நான் உண்மையாக சொல்ல போனால் ஒரு கோடி கூட இன்னும் பார்க்கல. ஒரு கோடி கூட இல்லை இன்னும். நான் இது வரைக்கும் அவங்க கேன்வாசிங் ஆரம்பிச்சதுக்கான தடயங்கள் கூட கிடையாது. ஸோ ஒரு விஜய் அப்படி ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னா அவர் தாண்டி இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலும் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க. சில இடத்துல அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்கால நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் சேருதே தவிர சாதாரண ஒரு வேட்பாளருக்கு சேர்ற மாதிரி தெரியல. அது கூட்டம் சேரலன்னு சொல்லிட்டு தலையை வச்சுக்கிட்டோம், விஜய் மாதிரி இருக்கிற நடிகரை கூட்டிகிட்டு ஓட்டு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணைய விதிகளுக்கு முரணானது. அது ஆள்மாறாட்டம் அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா இதை பண்ணக்கூடாது. அதை பண்ணாங்கன்னா நாம் தமிழர் உறவுகள் இதை நீங்கள் விஜில்ன்ற ஆப்பில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்ன போலயே இருக்கக்கூடிய ஒருத்தரை வச்சு நானுன்னு சொல்லி ஓட்டு கேட்டால் அது குற்றம், அது பண்ணக்கூடாதுங்க. இல்லை, அவங்களுக்கு தான் தெரியும். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அறியாமை இருக்குது. அதை நீங்கள் ஊடகத்தில் போட்டு இது போல் ஆள் மாறாட்டம் மாதிரி நம்ம எம்ஜிஆர் மாதிரி ட்ராமா போட்டுட்டு தெரு பிரச்சாரம் பண்ணலாம். அது ஒரு பப்ளிசிட்டிக்கு பண்ணலாம். ஆனால் அவரை ஒரு வாக்காளர் மாதிரியே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த உருவத்தை அப்படியே மிமிக் பண்ணிட்டோ இல்லை பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேர்தல் விதிகளுக்கு முரணானதுங்க. இங்கே இப்போ பெரம்பூர்லேயே கண்டிப்பாக பண்ணுவோங்க. நன்றி, வணக்கம். திருவிக நகர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முக்கியமான பிரச்சனை குடிநீரோ கழிவு நீரோ கலந்து வருது. இதுதான் மக்கள் அங்கே சொல்லக்கூடிய முதல் பிரச்சனையாக இருக்குது. இந்த பிரச்சனை இந்தியாவில் திருவிக நகரில் சென்னையில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. உலகத்தில் இருக்க எல்லா நாடுமே பார்த்திங்கன்னா ஹர்பன் லைஃப் ஸ்டைலை தாண்டி 20 வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாமே அவங்க பார்த்த பிரச்சனைகள் தான். அதுக்கு தீர்வும் எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரு சின்ன உதாரணம், டோரண்ட் கேஸ் பைப் புதைச்சிருக்காங்க, அதில் லீக் வரலை. ஆனால் மெட்ரோ போடுற பைப்பு மட்டும் லீக் ஆகுது, சுவேஜ் வாட்டர் பைப் மட்டும் லீக் ஆகுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீரும் குடிநீரும் கலந்தாதான் ஆர்ஓ கம்பெனி வளரும். ஆர்ஓ கம்பெனி யார் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆண்ட கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் தான் வச்சுருக்காங்க. இதுதான் அரசியல். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் சென்னையில் வெற்றி பெற்று முதல் கையெழுத்தாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த குடிநீரும் கழிவு நீரும் கலக்காமல் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பிரிட்டிஷ் காலத்தில், அதாவது செங்கலை வச்சு லண்டனில் ஒரு பெரிய ராட்சச குழாய் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மெட்ரோ டனல். இந்த மெட்ரோ டனல் மாதிரி பெரிய பெரிய டனல் லண்டனில் இருக்குது, சிங்கப்பூரில் போட்டிருக்காங்க. ஏன் இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளேயே அது வந்துருச்சுங்க. பூமியிலேருந்து, அதாவது தரையிலேருந்து 5 to 10 மீட்டருக்கு கீழே ராட்சச ஒரு உலகம் இருக்குது. ஒரு 10 மீட்டருக்கு ஒரு 10 அடிக்கு பைப்பு ஒரு சுரங்கம் இருக்குது. அந்த சுரங்கத்தில் தேவையான பைப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது இங்கே மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான். இந்த மெத்தடை தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்டு சொல்லணும்னா மெட்ரோஸ், அதாவது சென்னை போன்ற பெருநகரங்களில் இதை கண்டிப்பாக பண்ணியாகணும். மெட்ரோ டனல் போடுற போல் சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் பெரிய ராட்சச இன்டகிரேட்டட் சிவேஜ் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வரணும். இது ஒரு இலக்காக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும் பட்சத்தில் ட்ரைனேஜ் எல்லாம் அந்த ராட்சச டனல், அதாவது குழாய்க்கு போயிடும். மேலே இருக்கக்கூடிய மழை நீர் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீராக மாறும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரி ஒரு பகுதியில் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போர் வாட்டரும் ட்ரைனேஜ் இருக்கக்கூடிய கக்கூஸ் தண்ணி, அதாவது செப்டி டேங்க்கும் பக்கத்தில் தான் இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் தூரத்தில் இருக்குது. 20 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் வாட்டரும் போர் வாட்டரும் மிக்ஸ் ஆகாமல் இருக்குமானா ஆகிடும். அப்போ தண்ணி குவாலிட்டியாக வராது. இது மட்டும் இல்லாமல் கண்ட இடத்துல மழை பெய்யும் போது பைப்பு தண்ணியும், அதாவது மெட்ரோ தண்ணியும் சிவேஜ் வாட்டரும் மிக்ஸ் ஆகி வருது. இதுதான் திருவிக நகர் மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை. அது இல்லாமல் தண்ணிகள் அங்கங்கே தேங்கி நிற்கிறதுனால மழை காலத்தில் மக்கள் ஒரு 3 வாரம் 4 வாரம் பார்த்திங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிறதுனால ரொம்ப பெண்கள் அவதிப்படுறாங்கன்றத முத குற்றச்சாட்டு.